ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கலை அகாடமி. இன்றைக்கி 21 ஜூலை 2026 எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டு பிஎஸ்டிஎம் கேஸ் வழக்கு விசாரணைக்கு வந்தது. மாண்புமிகு நீதிபதியும் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. அது பிஃபோர் லஞ்ச் டைமே நம்ம கேஸ் வந்துருச்சு. அப்புறம் நம்ம ஏஜி லஞ்சுக்கு அப்புறம் தான் அவைலபிள்ன்றதுனால லஞ்சுக்கு அப்புறம் விசாரிச்சிக்கலான்னு லஞ்ச் போயிட்டாங்க. ஆஃப்டர் த லஞ்ச் மறுபடியும் ஹியரிங் தொடர்ந்துச்சு. நம்ம கேஸை விசாரணைக்கு எடுக்கும்போது நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறையா போச்சு. நடுவில் நமக்கு எப்போவுமே நமக்கு இதில் பிரச்சனை என்னென்னா ஆடியோ பிரச்சனை தான். சில டைம் கேட்கணும், சில டைம் கேட்காம இருக்கும். சரி, என்ன ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா, பிஎஸ்டிஎம் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த சென்ஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் மை லார்ட் கைண்ட்லி சி த பேஜ் நம்பர் 145 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் நம்பர் 165 இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோம், பிஎஸ்டிஎம் ஆக்டில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் பிஎஸ்டிஎம்னால் அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மீனிங் என்னென்னா ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டு சர்வீஸ் தான். அங்கே மற்றதெல்லாம் கொடுக்குறதுல அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு, ஒரு ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் தான் நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, போன கவர்மெண்ட்டு அந்த ரஞ்சித் சிங் கேஸுக்கு அப்புறம் ஒரு சட்டம் இயற்றத்துக்காக ஒரு பில்லை பாஸ் பண்ண நினச்சாங்க. அந்த பில்லு என்னென்னா, இப்போ ஒரு பிஎஸ்டிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி எக்ஸாமில் பிஎஸ்டிஎம் வச்சுட்டு அவர் பாஸ் பண்ணி வராருன்னா மறுபடியும் அதாவது அந்த பிசி லெவல்லே இருக்க எக்ஸாமில் ஒரு பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஹையர் லெவல் ஆஃப் அந்த பே ஸ்கேல் இருக்கு இல்லையா, சம்பளம் அதிகமாக வாங்குகிற இன்னொரு போஸ்டிங்க்கு போகும்போது அதை பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு சட்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது என்னென்னா, கவர்மெண்ட் சைன் பண்ணாமல் விட்டார். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லி வாதாடுறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டே டிசால்வ் ஆகிடுச்சு, அந்த சட்டம் இயற்றுனாங்க, ஆனால் அது கவர்னர் சைன் பண்ணாதனால அது சட்டமாக மாறல, பில்லாக தான் இருக்குது. அதனால் ஒன்ஸ் ஒரு கவர்மெண்ட்டு டிசால்வ் ஆனாலே அவங்க அந்த சைன் பண்ணாமல் இருக்கிற பில் எல்லாமே அதுவும் டோட்டலாக கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னதுன்னா, இதெல்லாம் நம்மளோட ஏஜி தான் பேசினார். இது ரொம்ப சரியான சிரிப்பாக போயிடுச்சு. இது ஆர்டிகல் 196 ஆஃப் கிளாஸ் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதை பற்றி தான் பேசினாங்க. அந்த கவர்மெண்ட்டே போயிடுச்சு, அந்த பில்லு சட்டமாகவே மாற்றலை, கவர்னரும் சைன் பண்ணல. இப்போ நாங்கள் அதை வச்சு கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடியே திறந்துட்டோம். இது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்ஸு, இது புதுசாக ஒன்றும் நாங்கள் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி நிறையா பேசினாங்க. அப்புறம் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் நடந்துச்சு, எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜனவரி 27 தான் ரிசல்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அதில் சாஃப்ட்வேர் எரர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பேசிவிட்டு அந்த டைம் 4 வீக்ஸ் டைம் கேட்டாங்க. எதுக்குன்னா கவுண்டர் ஃபைல் பை ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆடியோ சுத்தமாக கேட்கல. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி வழக்கு விசாரணைக்கு வந்ததே நமக்கு நல்லது தான். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஹியரிங் தள்ளி போய் நடந்துகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 4 வீக்ஸ் டைம் கேட்டு போயிருக்கிறாங்க. மேபி நம்ம ஆன்லைனில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸ்டேவை எடுத்துட்டாங்களா இல்லையான்ட்டு நம்ம இன்றைக்கி சாயங்காலம் இல்லைனா நாளைக்கு எதாவது அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா போஸ்ட்டில் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.